ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோல நீங்க பார்க்க போற எல்லா விஷயமுமே ரொம்ப அழகானதா இருக்கும். எப்பவுமே கிராமத்து வாழ்க்கைய ஏன் நான் ரொம்ப உயர்வா சொல்வேன் அப்படிங்கிறது இந்த வீடியோல உங்களுக்கு பார்க்குறப்ப புரியும். ஏன்னா, அவ்ளோ ஒரு அழகான காட்சிகள் எல்லாமே தான் இந்த வ்ளாக்ல நீங்க பார்க்க போறீங்க. முழுக்க முழுக்க இந்த வீடியோவோட கிரெடிட்ஸ் எல்லாமே என் ஹஸ்பண்ட தான் சேரும். ஏன்னா பார்த்தீங்கன்னா, அவ்ளோ அ அவர் ஃபோட்டோ, வீடியோஸ் எல்லாமே ரொம்ப நல்லா எடுப்பாரு. அப்படியே ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இது நாங்க சேவல் சண்டைலாம் விடலைங்க. இந்த சேவல் பார்த்தீங்கன்னா, கட்டி வச்சிருந்தோம் இதில ஒரு சேவல. கொஞ்சம் சண்டை வந்துட்டே இருக்குன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் சரி ஓகே எவ்வளோ நாள் தான் கட்டியே வச்சிருக்கிறது, அவுத்து விட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு பண்ணதுக்கு தான் 2ம் பயங்கரமா சண்டை போட்டுட்ருக்குது. எங்க நாய் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட். அது அழுகாம தடுத்து விட்டுருச்சு. அதுக்கப்புறம் ஒரு நாள் அப்படி இருந்தாங்க. அப்புறம் நல்லாவே செட் ஆயிடுச்சு. ஏதாவது நினச்சு ஃபீல் பண்ணுறீங்க, ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னா, டக்குனு ஒண்ணும் இல்ல. உங்க வீட்ல இல்ல நீங்க தோட்டத்துல இருக்கீங்க அப்படின்னா, அந்த அனிமல்ஸ் கூடயோ, பேர்ட்ஸ் கூடயோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி பாருங்க. அப்படியே டோட்டலா எல்லாமே சேஞ்ச் ஆயிரும். மனசு ஒரு மாதிரி லேசான மாரி ஆயிடும். ஒரு கப் அரிசி மட்டும் அள்ளிட்டு அந்த கோழிகளுக்கு போட்டு பாருங்க. அந்த சவுண்டோட அதுக்கு சாப்பிடுறத அப்படியே பக்கத்துல நின்னு பார்த்தாலே அப்படியே ரொம்ப மனசு லேசாயிடும். இந்த இடத்த பார்த்துக்கோங்க. மரத்துக்கடியில பேக் சைடு அந்த குப்பை கொட்டுற இடம். அதாவது நாங்க சாணி எல்லாம் மாட்டோட சாணி எல்லாம் கொட்டுற இடம். இது எல்லாமே இருக்கு. இந்த சைடு கல்லு எல்லாமே பார்த்துக்கோங்க. இப்போ டோட்டலி எல்லாமே சேஞ்ச் ஆயிருக்கு. நான் அது நெக்ஸ்ட் வீடியோல எப்படி என்ன அப்டேட் அப்படிங்கிறத சொல்றேன். இப்போ டோட்டலி பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா இப்போ தம்பி நிக்கிறான் இல்லையா? அந்த வாசல் முதற்கொண்டு எல்லாமே சேஞ்ச் பண்ணியிருக்காரு என் ஹஸ்பண்டு. எப்பவுமே நான் தோட்டத்துல இருக்கப்ப, "இது இப்படி பண்ணுங்க, இப்படி பண்ணுங்க. இது நல்லாருக்கும். இந்த மாரி பண்ணலாம்." அப்படின்னு சொல்லிட்டே இருப்பேன். ஐடியா நல்லாருக்கு. பண்ணலாம், பண்ணலான்னு சொல்லிட்டு வேற ஏதாவது வேலை செஞ்சுட்டே இருப்பாரு. ஆனா நான் இல்ல அப்படின்னா, எல்லா வேலையும் இழுத்து போட்டு நான் வரப்ப பார்த்தீங்கன்னா, பயங்கர சஸ்பென்ஸா இருக்க மாரி எல்லா வேலையும் செஞ்சு வச்சிருப்பாரு. பட் இந்த தடவ நான் YouTubeல வீடியோ போடுறனால பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் எல்லாத்தையும் வீடியோ எடுத்து அனுப்பியிருக்காரு. ஃபர்ஸ்ட் பேபி டெலிவரி அப்போ பார்த்தீங்கன்னா, இப்படி தான் நான் டெலிவரி ஆகி அம்மா வீட்ல இருந்தேன். அப்போ அவ்ளோ எல்லா வேலையுமே பார்த்தீங்கன்னா செஞ்சு வச்சிருந்தாரு. கோழி கூண்டு போடுறது, மாட்டு சாலை போடுறது, இந்த மாரி நெறைய வேலை செஞ்சு வச்சிருந்தாரு. எனக்கு தோட்டம் போறப்ப எல்லாமே புதுசா இருந்தது. ஆனா, இந்த வேலை செஞ்சுட்ருக்க எதுவுமே தெரியாது. இதுக்கும் அம்மா வீட்டுக்கும் தோட்டத்துக்கும் ஒரு 1 கிலோமீட்டர் தான். யாரும் எதுவுமே சொல்லல. அவ்ளோ ஒரு சஸ்பென்ஸா இருந்துச்சு. இந்த கோழி குஞ்சுங்கள எல்லாம் பாருங்களேன், எவ்ளோ ஸ்மார்ட்டா, கியூட்டா இருக்குல்ல. அது நாங்க அரிசி போட மாட்டோம். அரிசி போடுறதா இருந்தாலும் அது கொஞ்சம் குறணையா அரைச்சு போடணும். அப்படி இல்ல அப்படின்னா, நம்ம சாதம் இருக்கும் இல்லையா? நம்ம பழைய சாதமும், சாப்பாடு அப்படியே கொஞ்சம் உதிரி உதிரியா அப்படியே உதுத்தி விட்டோம்னா, அதுக்கு நமக்கு அது சாப்பிட்டு அப்படியே அத முழுங்குறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஒண்ணொண்ணும் பார்த்தீங்கன்னா, அவ்ளோ கியூட்டு. ஆனா அந்த கியூட்டு எப்பவுமே சொல்லுவாங்க இல்லையா? "அழகு இருக்க இடத்துல தான் ஆபத்தும் இருக்கு" அப்படின்னு. அதெல்லாம் உண்மதாங்க. இந்த கோழி குஞ்சு விஷயத்துல அது நிஜமாவே உண்மதான். இது எவ்ளோ கியூட்டா இருக்கு. ஆனா இத நம்ம பாதுகாக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அது மேக்ஸிமம் வளர்த்துட்டு இருக்க எல்லாருக்கும், வளர்த்தவங்களுக்கெல்லாம் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அப்படி இப்படின்ற அந்த ஒரு செகண்ட்ல பார்த்தீங்கன்னா, தூக்கிட்டு போயிரும். ரகுடே இல்லன்னா, காக்கா தூக்கிட்டு போயிரும். மேக்ஸிமம் எங்க தோட்டத்துல காக்கா முட்டைய தூக்கிட்டு போகும். ரகுடு தான் பார்த்தீங்கன்னா கோழி குஞ்சு டப்புன்னு அடிச்சுட்டு போயிரும். கொஞ்சம் அப்படியே நம்ம ரொம்ப கவனமா பார்த்துட்டே இருக்க மாதிரி தான் இருக்கும். இல்ல அப்படின்னா, ஒரு 6 மாசத்துல நமக்கு வர வேண்டிய ரூ. 1000 கட் ஆயிரும். அந்த மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு கிலோ ரூ. 500 போகுது அப்படின்னா, 2 கிலோ வருது அப்படின்னா, அது ஒரு கோழி குஞ்சு தூக்கிட்டு போயிருச்சுனாலும், அந்த காசு நமக்கு வராது. ஸோ அந்த மாரி தான். ஒரு 8 குஞ்சு பொரிக்குது அப்படின்னா, அதில ஒரு 4 போச்சுனாலும் 4 ரொம்ப நமக்கு அது அ போயிடுச்சுன்னா கண்டிப்பா லாஸ் தான். அந்த மாதிரி ஆயிடும். ஸோ ரொம்ப கவனமா பார்த்துக்கணும். என்னடா இப்படி ஒரு மாரி குப்பையா இருக்கேன்னு நினைக்கிறீங்களா? மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, இந்த கோழி எல்லாமே கொஞ்சம் வளர்த்த ஆரம்பிச்சதுலருந்து ரொம்ப கூட்டி கிளீன் பண்ணிட்டே இருக்க முடியாது. கூட்டி கிளீன் பண்ணிட்டே இருந்தோம்னா, இப்ப சாணியெல்லாம் அப்பப்ப எடுத்து போட்டோம் அப்படின்னா, அதில புழு வராது. கோழிகளுக்கு தீனி கொஞ்சம் கம்மியாகும். ஸோ, அதனால விட்டு அது கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் தான் எடுத்து போடுறது. அது என்ன அழகு போட்டிக்கா போகுது. ரொம்ப இதா இல்லாம சுத்தமா வச்சுக்கணும் அவ்வளோதான். என் பையனுக்கு ரொம்ப ரொம்ப ஆர்வம் பார்த்தீங்கன்னா, இந்த கோழிக்கு தீனி போடுறதெல்லாம். காலையில ஸ்கூல் கிளம்பிட்டு அவங்க அப்பா சொல்லுவாரு, "இவ்வளோ போடணும், இப்படி போடணும்னு" சொல்லிட்டு, அதே மாரி போட்டு போயிருவான். அதுக்கப்புறம் சாயந்தரம் வந்தவொடனே நான் தான் போடுவேன்னு சொல்லிட்டு அரிசி எடுத்துட்டு ஆ நாங்க பார்த்தீங்கன்னா, அரிசி அப்புறம் மக்காச்சோளம் அப்பப்போ போடுவோம். கம்பு, வெள்ளச்சோளம் இதுதான் போடுவோம். அப்பப்போ கோதுமையும் கூட போடுவோம். என்னதான் போட்டு போட்டு வளர்த்துனாலும் நாட்டுக்கோழி பார்த்தீங்கன்னா, நார்மலா அது வளர்ற அந்த டைம்ல தான் அந்த வெயிட் வரும். நீங்க இந்த வீடியோல பார்க்குற அழகான, கியூட்டான எல்லா ட்ரெஸ்ஸும் பார்த்தீங்கன்னா, நியூபார்ன் யூனிவர்ஸ் அப்படின்ற பேஜ்லேருந்து, இன்ஸ்டாலேருந்து வாங்கியிருந்தேன்.
உண்மையாவே சொல்றேன் கிளாத் எல்லாமே அவ்ளோ சூப்பரா இருக்கு. பேபி ப்ராடக்ட் என்ன வாங்குனாலும் அப்டேட் பண்ண சொல்லியிருந்தீங்க இல்லையா? ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. இது வந்து பேபி பொறக்கறதுக்கு முன்னாடி வாங்குனது. இந்த கேர்ள் பேபி ட்ரெஸ் வந்து சரி எதுக்கோ 2 இருக்கட்டுமே அப்டின்றதுக்காக வாங்குனது. ஆனா எனக்கு 95% பாய் தான் அப்டின்னு நல்லாவே தெரியும். பட் இருந்தாலும் கியூட்டா இருக்குன்னு வாங்குனேன். பட் நம்ம யாருக்காவது வந்து கேர்ள் பேபி பொறந்தா அது வந்து நம்ம குடுத்துரலாம். பேஜ் வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன்ல டீட்டெயில்ஸ் எல்லாமே குடுக்குறேன். கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. ரொம்ப அஃபோர்டபுளான பிரைஸ்ல குவாலிட்டி வந்து உண்மையாவே அவ்ளோ சாஃப்ட்டா சூப்பரா இருக்கு. இது வந்து நான் சொன்னேன் இல்லையா? நைட்டும் பகலுமா வந்து நான் இல்லாதப்ப தான் ஹஸ்பண்ட் வந்து வேல பார்த்து வச்சு, அவ்ளோ ஒரு சஸ்பென்ஸா வந்து இப்டி பார்த்தா, "என்ன இப்டி ஆயிடுச்சு இந்த இடம்?" அப்டின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு தான் வந்து ஒவ்வொன்னையும் பண்ணி வைப்பாரு. அதுவும் இல்லாம மழை காலம் வந்துட்டனால பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் தோட்டத்த சுத்தமா வச்சுருந்தா தான் வந்து மெயின்டெயின் பண்ண முடியும். ஆ எல்லா தோட்டத்துலயும் பார்த்தீங்கன்னா, சுத்தி எல்லாருமே வந்து ஆள் எல்லாமே கொஞ்சம் அதிகமா இருப்பாங்க. பட் இங்க வந்து நானும் அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன். ஸோ ஹஸ்பண்ட் மட்டும் தான் வந்து எல்லாத்தையுமே வந்து மெயின்டெயின் பண்ணிட்டுருக்காரு. ஸோ அத நெனச்சா எனக்கே ரொம்ப இதா தான் இருக்கு. பட் நமக்கு வேற வழி இல்ல இல்லையா? ஸோ சீக்கிரமா நம்மளும் வந்து போய் ஜாயின் பண்ணிக்கலாம் ஒர்க்ல. கொஞ்சம் வந்து இந்த குட்டி சார வந்து கொஞ்சம் பெருசாக்கிட்டு, அதுக்கப்புறம் வந்து போயிடலான்ட்டு இருக்கேன். ஏன்னா நம்ம குழந்தைய வந்து நம்ம டேக் கேர் பண்ணிட்டு குளிக்க வைக்கிறது, இதெல்லாம் ஓரளவுக்கு நம்மளால முடியணும் இல்லையா? ஸோ, அதனால வந்து கொஞ்சம் நமக்கும் உடம்புக்கு வந்து ரெஸ்ட் தேவை. ஸோ, அதனால ஒரு 2 மந்த்ஸ் இருந்துட்டு போய்க்கலாம் அப்படின்ற பிளான்ல தான் இருக்கோம். தம்பி வந்து பார்த்தீங்கன்னா, ஈவினிங் போயிட்டு காலையில எந்திரிச்சு குளிச்சுட்டு தான் வந்து ஸ்கூலுக்கு வந்து கிளம்பி வந்துருவாரு. வந்துட்டு சாப்பிட்டு மட்டும் அப்படியே வேனுக்கு வந்து அவங்க அப்பா கூட்டிட்டு போயிட்டு அப்படியே தோட்டம் போயிருவாங்க. ஒரே ஒரு விஷயம் மட்டும் லாஸ்ட்டா ஸ்ட்ராங்கா சொல்லிக்கிறேன். நம்ம இருக்கிற இடத்த விட்டுட்டு போய் சம்பாரிக்கணும் அப்டின்னா, கண்டிப்பா நல்லா சம்பாரிக்கலாம். பட் வந்து இந்த கிராமத்து வாழ்க்கை, இந்த இயற்கை இது எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து போணும் அப்டின்றது உண்மையாவே கிராமத்தில இருக்கவங்கனால மேக்ஸிமம் முடியாது. அது எங்கனால கண்டிப்பா முடியாது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா, கஷ்டப்பட்டாலும் இருக்கிற இடத்துலயே இருந்து வந்து கஷ்டப்படணும் அப்டின்ற மாதிரி தான் நாங்க வந்து பண்ணிட்டுருக்கோம். பட் சீக்கிரமா நம்ம நெலைம மாறும் அப்டின்னு நம்புவோம். ஏன்னா எல்லாரும் இதே மாதிரியே இருக்க மாட்டாங்க இல்லையா? ஸோ மாறும்னு நம்புவோம். கண்டிப்பா இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். நம்ம சேனல் இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாரி இன்னொரு விளாக்ல பார்க்கலாம். டாடா!